வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியீடு. தற்போது கிடைத்த மிக முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாளைக்கு ரிசல்ட் 10th 11th ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா கிடையாது. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை தேர்வுத்துறை பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு ரிசல்ட் வருது, என்ன வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் டிஜிஓடைய வெப்சைட்டில் எந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லையுமே நமக்கு அப்டேட் வரல. ஸோ இருந்தாலும் நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் கிடைச்ச செய்தி இதுதான். மதிப்பெண் பட்டியல் தயார். 16ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண், தேர்ச்சி பெற்றவர்களின் விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களின் விவரம். இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 16ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடுறாங்கன்னு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே 14. இந்த மே 14ஆம் தேதி ஈவினிங் கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா மே 15ஆம் தேதி கண்டிப்பாக நமக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ஸோ இந்த 2 நாளில் நமக்கு அஃபிஷியலாக அப்டேட் கிடைச்சாதான் 16ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் நமக்கு மே 14ஆம் தேதியும் அப்டேட் வரல, மே 15ஆம் தேதியும் அப்டேட் வரல அப்படின்னா ரிசல்ட் மே 19ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மே 12ஆம் தேதி வந்திருக்கு. 10th ரிசல்ட் 2025 தமிழ்நாடு எஸ்எல்சி ரிசல்ட் ஆன் மே 19 போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ ஏன் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கன்னா, இப்போ 12th முன்கூட்டியே ரிசல்ட் வந்துருச்சு, அதே மாதிரி 10th முன்கூட்டியே ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மே 19 கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் 15ஆம் தேதி 16ஆம் தேதி கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக நமக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதி அஃபிஷியலாக அப்டேட் கிடைக்கல அப்படின்னா மே 19ஆம் தேதி தான் ரிசல்ட் வெளியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் he said that for results of will be released May 19 plan reported நியூஸ் 18 தமிழ்நாடு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்கூட்டினா 15 அப்படி இல்லைனா 16, அதுவுமே நாளைக்கு 14ஆம் தேதி அப்டேட் கிடைச்சாதான் நமக்கு 15ஆம் தேதி வருதா 16ஆம் தேதி வருதான்னு சொல்லி அஃபிஷியலாக அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸாக்டிங்காக இருக்கும் எப்போ ரிசல்ட் வருது, ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு டேட் சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரிசல்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. 11th ரிசல்ட் ரெடியாக இருக்குது, 10th ரிசல்ட் ரெடியாக இருக்குது. நாளைக்கு நினச்சா கூட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஏன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஸோ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் 11th ரிசல்ட்டாக கிடச்சிட்ருக்கு. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துச்சுன்னா எப்படி ரிசல்ட் பார்க்கணும், லைவ் அப்டேட் எல்லாமே கொடுப்பேன். மறக்காத உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ உடனே நான் லைவ் போட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவர் ஆசிரியர் யூடியூப் சேனல், மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 வரும். தேங்க்யூ.